திரைப்படம் என்பது வெறும் பொழுதுபோக்காக மட்டுமல்லாமல் மனித உணர்வுகளையும் அமைப்புகளையும் பிரதிபலிக்கக்கூடிய ஒன்றாக உள்ளது. அப்படிப்பட்ட திரைப்படத்தை உருவாக்க பல மனித சக்தி ஒன்றிணைந்து உழைக்கிறது. அப்படிப்பட்ட கலைஞர்களை காட்சிப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சிதான் இது. மக்கள் வணக்கம், இது திரைக்கு பின்னால். இன்றைய திரைக்கு பின்னால் நிகழ்ச்சிக்காக நடன இயக்குனர் திரு வினோத் அவர்கள் தான் சந்திக்க வந்திருக்கோம். சரி, வாங்க அவரை சந்திச்சு அவருடைய திரைத்துறை அனுபவங்களை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஓகே. இப்போ நடனம் அப்படிங்கிறது உங்களோட வாழ்க்கையில எப்படி ஆரம்பமானது? அதோட தூண்டுகோல் என்ன? அதாவது ஒவ்வொருத்தருக்கும் தூண்டுகோல் வந்து தாய் தந்தையர் தான். என்னுடைய வாழ்க்கையிலையும் அவங்க தான். ஆனால் ஒரு 4வது படிக்கும்போதே எனக்கு நடனத்து மேலே ஒரு ஈர்ப்பு வந்துருச்சு. ஸ்கூல் படிக்கும்போதே அப்போது என்னுடைய நடன ஆசிரியர் வந்து எனக்கு கற்றுக் கொடுத்த ஸ்டைல் வந்து வெஸ்டர்ன் ஸ்டைலு. ஆனால் பரதநாட்டியம் பக்கத்தில் ஒரு கேர்ள் கற்றுக் கொடுத்தாரு. வீட்டுக்கு வந்து காஸ்டியூம் கேட்கும்போது நான் பரதநாட்டியம் ஆடி காமிச்சேன். ஸோ அன்னிலேருந்து தான் என்னுடைய ப்ரொஃபஷன். நான் எனக்கு வெஸ்டர்ன் தானே கற்றுக் கொடுத்தேன், எப்படி வெஸ்டர்னும் ஆடுறான் பரதநாட்டியமும் ஆடுறான் அப்படின்ற மாதிரி. ஏன்னா பக்கத்தில் பார்த்து கற்றுக்கிட்டது தான். இன்ட்ரெஸ்ட், எந்த விஷயமே இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் பண்ண முடியும். இப்போ பரதநாட்டியம் ஆடும்போது தான் உங்களுடைய நடனத்தோட ஆர்வம் அதிகரிச்சிச்சுன்னு சொன்னீங்க. இதுலேருந்து எப்படி நீங்கள் வந்துட்டு திரைத்துறைக்கு போனீங்க? அது வந்து ஒரு சின்ன, எங்கள் அப்பா தான் எல்லாத்துலேயும் இன்ட்ரெஸ்ட் பண்ணி விட்டார். நான் ஒரே பையன். எங்கள் அப்பா பேர் பாஸ்கரன், எங்கள் அம்மா பேர் முல்லைவனம். இப்போ கூட முல்லை கிரியேஷன் சொல்லி யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். அவங்க 2 பேர் இல்லைன்னா நான் இப்போது டான்ஸ் மாஸ்டராக வருவேனான்றது ஒரு கேள்விக்குறி தான். அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போது சின்ன சின்ன ஷோஸ் மாதிரி அப்பயே நடக்கும். பெரிய பெரிய டான்ஸ் மாஸ்டர்ஸ் கிட்ட அங்கே எட்டுமே அப்படியே சேர்த்து விட்ருவாங்க. ப்ரோக்ராம் முடிகிற வரைக்கும் கூடயே இருப்பாங்க. இருந்து நைட்டு 1 மணி ஆனால் கூட ஆட்டோ பிடிச்சிட்டு அப்படியே வருவோம். வடப்பயன்லேருந்து அவங்க எந்த ஸ்பாட் சொல்கிறாங்களோ, உள்ளூரும் பண்ணியிருக்கோம், வெளியூரும் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி பண்ண எனக்கு சினிமாக்குள்ளே போகணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. குரூப்பில் ஆடும்போது எப்போவுமே பின்னாடிலாம் போய் குரூப்பில் ஒரு மெம்பராலாம் ஆடுனதே கிடையாது. சென்டர் ஃபிகர், முன்னாடி கமல் சார், ரஜினி சார், இந்த மாதிரி சென்டர் ஃபிகரை தான் ஆடி பழக்கம். அதை பண்ணும்போதும் மூமெண்ட் வந்து சம்டைம்ஸ் குரு சொல்லுவாங்க, மாஸ்டர் சொல்லுவாங்க, இல்லை நீங்களே போடுக்கண்டுவாங்க. அந்த மாதிரி நான் அப்படி என்கரேஜ் பண்ணி அதுக்கு முன்னாடி ஒரு 4 hours வீட்டுக்குள்ளேயே ப்ராக்டிஸ் பண்ணுவேன். நான் சின்ன வயசில் இருக்கும்போதே வீட்டில் எல்லோரும் பசங்க படிச்சுட்டு பேலன்ஸில் போய் டிவி பார்த்துன்னு உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரி டைமெல்லாம் நான் எப்படி யூஸ் பண்ணேன்னா, புதுமையான ஸ்டெப்ஸ் அப்பயே வந்து இந்த சிக்னேச்சர் ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போல்லாம். அது அப்பயே வீட்டில் 4 hour ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஷூஸ் எல்லாம் ரவுண்டாக கால் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி வெறும் நடனத்தை மட்டும் கிடையாது, நடிப்புலேயும் ஈடுபாடு இதில் இருந்தது எனக்கு. 2மே எங்கள் அப்பா தான் ட்ரெயின் பண்ணது, வந்து அவர் தான். டான்ஸில் வந்து சலங்கை கட்டுந்து டான்ஸ் பரதநாட்டியம்லாம் கற்றுக்கணுன்னு விருப்பப்பட்டதுலாம் எங்கள் அம்மா தான். ஏன்னா ஒரே பையனாக இருக்கிறான், அப்புறம் சைல்டிஷ் இல்லை லேடிஸ் ஃபெமினின் கேரக்டர் வந்துடும், சில பேர் பயப்படுவாங்க. அதெல்லாம் இல்லாமல், அந்த பயமே இல்லாமல், ஏன்னா எங்கள் குருவும் அதே மாதிரி தான் இருப்பார், பார்க்குறதுக்கு மேன்லியாக தான் இருப்பார். நல்லா கற்றுக் கொடுத்தாங்க. எல்லா ஸ்டைல் ஆஃப் டான்ஸும் நான் கற்றுக்கிட்டேன் அத்துப்படி. இப்போ நீங்கள் பேசும்போது எல்லா வகையான நடனமும் உங்களுக்கு அத்துப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஒரு பாடல் அப்படின்னு வரும்போது வெஸ்டர்ன், ஃபோக், கிளாசிக்னு எல்லா வகையாகவும் இருக்கும். இந்த மாதிரி எந்த வகையான பாடலுக்கு வந்துட்டு உங்களுக்கு நடனம் அமைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கடினமான ஒன்றா இருக்கும்? எனக்கு வந்து எதுவுமே கடினம் கிடையாதுங்க. ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா கொரியோகிராஃபி வந்து பான் பிளட்லேயே இருக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி சாங் போட்டவுடனே அது மைண்ட் ஓடிட்டே இருக்கும். போட்ட உடனே அப்படியே எடுத்து கொரியோகிராஃப் பண்ண அந்த மாதிரி பழக்கமே கிடையாது. எப்போவுமே சாங்கை ஒரு 100 வாட்டியாவது ஓட்டியிருப்பேன் நைட்டு தூங்காமல். அந்த இடத்துக்கு இந்த சீக்வன்ஸ் தான் பண்ணணும்னு சொல்லி எழுந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரியே மைண்ட்லேயே ஓட்டியிருப்பேன். அப்புறம் எழுந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் அது கரெக்டாக மேட்ச் ஆகும். ஸோ கடினம் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டாலும் எடிட்டிங்கில் போய் உட்காந்து மாஸ்டர் கூப்பிடணும். ப்ரொடியூசரோ இல்லை டைரக்டரோ இல்லை கேமராமேனோ கண்டிப்பாக வந்து எடிட்டிங் கூப்பிட்டா தான் நம்மளுடைய அவுட்டை நம்மளால் கரெக்டாக கொடுக்க முடியும். நம்ம என்ன தான் சூப்பராக பண்ணியிருந்தாங்களோ அவங்க கட்டுன்னு எடுத்துட்டாங்கன்னா நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டாலும் அது வெளியில் வராது. மேபி ஃபார் சம் ரீசன்ஸ். இப்போ கேமராமேன் ஒரு ஃபோக்கஸ் வச்சுருப்பார், இல்லை ஒரு சின்ன சீன் வந்து கேப்சர் பண்ணியிருக்காருன்னா தேவையில்லாத சீன் அது பின்னாடி ஆடாக இருக்கும். பேக்ரவுண்டு ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் இருந்திருக்கலாம், நம்ம நல்லா தான் பண்ணியிருப்போம், ஆனால் அது தேவையில்லாமல் கட் ஆகிடும். அப்போ நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டாலும் அது வெளியில் வராதுங்களா? ஸோ இதே வந்து நம்ம கேமராமேன் வந்து என்ன பண்ணணும்னா டான்ஸ் மாஸ்டருக்கு முக்கியத்துவம் தரணும். அது எந்த கேமராமேனாக இருந்தாலும் சரி, டிவியாக இருந்தாலும் சரி, மீடியாவாக இருந்தாலும் சரி, எனி ஷார்ட் ஃபிலிம் எதுவாக இருந்தாலும் டான்ஸ் மாஸ்டர்னு உள்ளே வந்துட்டாவே
அவங்களுடைய ப்ரையாரிட்டி முதல்ல தான் இருக்கணுன்றது என்னுடைய கருத்து. நீங்க சந்திச்ச மிகவும் சவாலா இருந்த பாடல் எது? நடனம் அமைக்க அது எவ்வளவு சவாலா இருந்துச்சு? கரும்புலின்னு ஒரு படம் பண்ணேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 70 ஸ்டூடெண்ட்ஸ், 70 ஸ்டூடெண்ட்ஸ். அந்த டைரக்டர் வந்து ஏவிஎம் ஸ்டுடியோவில் மீட் பண்ணி பேசும்போது ஒரு 5 பாய்ஸ் 5 கேர்ள்ஸ் கொண்டு வர முடியுமா மாஸ்டர்னு கேட்டார். அவர் பேர் சிவன் பரமேஸ்வர். ஸோ அவர் என்ன பண்ணார், ஒரு 5-10 பாய்ஸ் 10 கேர்ள்ஸ் வச்சு பண்ண முடியுமா மாஸ்டர்னு கேட்டார். உங்களுக்கு எவ்வளோ பசங்க வேணும் சொல்லுங்கன்னு சொல்லி 70 ஸ்டூடெண்ட்ஸ் 70 ஸ்டூடெண்ட்ஸை வச்சு அவுட்டரில் வச்சு மலை மேலே வச்சு கொரியோகிராஃப் பண்ணி சென்டர் ஃபிகரும் பண்ணி அது கொண்டு வந்து அவுட் எடுக்கிறதுக்குள்ளே போதும் ஆகிடுச்சு. அந்த என்னோடய ஃபேஸே பிளாக்காக ஆகிடுச்சு. ஏன்னா அது மவுண்டனில் பண்ணுறதுனால, பாறைங்க நடுவில் பண்ணுறதுனால முகம் வந்து கருவடைஞ்சிருச்சு. அது என்னுடைய ஒரிஜினல் கலர் வர்றதுக்கே 3 மாதம் ஆச்சு. என்னுடைய ஆன்ட்டி தான் அந்த கலர்லாம் கொண்டு வந்தாங்க. ஸோ அது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு இது. ரெண்டாவது சினிமா மட்டும் கிடையாது. இப்போது ப்ரைவேட் ஆல்பம்ஸ்ன்னு எடுத்திங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு திருவள்ளுவர் சாங் ஒன்று பண்ணேன். நம்ம கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் ஸ்டாச்சு இருக்குல்ல, அங்கே வச்சு பண்ணோம் 2 சாங்கு. 2 நாள் வச்சு ஷூட் நடந்தது. அது பண்ணவங்க வந்து ஏஆர் ரஹ்மான், அவங்களுடைய அக்கா ஏஆர் ரெஹனா, அவங்க தான் மியூசிக் அதுக்கு பண்ணியிருந்தாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அதுவும் சேலஞ்சிங் தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீக்வன்ஸும் நம்ம ஈஸியாக சொல்லிடலாம், செய்கிறது தான் ரொம்ப கஷ்டம். இப்போது அதில் வந்து மாமூலர் கண்டெடுத்த மகாமுனிவரேன்றது நம்ம திருவள்ளுவரை சொல்கிறாங்க. மாமூலர்ன்றவர் யார்? இப்போ நான் ஒரு டான்ஸ் மாஸ்டர், மாமூலர் அப்படின்னு போய் அதுக்கான ரெஃபரன்ஸ் ஃபைல்ஸ் எல்லாம் தேடி மாமூலர்னு ஒரு ஸ்டாச்சு இருக்குது. அந்த மாமூலர் ஸ்டாச்சு எப்படின்னா இப்படி இருக்கும். இதை நான் டான்ஸ் சீக்வன்ஸில் இதை கொண்டு வந்திருக்கேன். இது வந்து நம்ம வெரிஃபை பண்ணாமல் ஏதோ பிளைண்டாலாம் பண்ணுறது கிடையாது. தெரியாத விஷயங்களை பார்த்து கற்றுக்கிட்டு பண்ணணும். அதுதான் நல்ல கொரியோகிராஃபருக்கு அழகு. இதுவுமே ஒரு வெரிஃபிகேஷன் எல்லாமே மாமூலர்னு ஒரு 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 ஞானியோட போஸ்ட் மட்டும் காமிச்சா அது வந்து ஃபுல்ஃபில்மெண்ட் கிடையாது. இப்போ நீங்கள் திருவள்ளூருக்கும் இதை தான் காட்டுவீங்க, திருவள்ளூருக்கு இப்படி காட்டுவீங்க. ஆனால் மாமூலர்ன்றது அந்த ஸ்டாச்சுவே இப்படி தான் இருக்குது. அந்த ஸ்டாச்சுவை நான் அப்படியே டான்ஸ் சீக்வன்ஸில் கொண்டு வந்து அதை வடிவமைச்சிருப்போம். அந்த சாங்கு ஃபாரினில் இருக்கவங்களாம் வந்து பண்ணாங்க. அது நல்லா வந்தது, ரொம்ப அழகாக அந்த சீக்வன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாங்க. சரி, அதெல்லாம் சின்ன சின்ன விஷயந்தான். இதே மாதிரி ஒரு ப்ரைவேட் ஆல்பமில் நைட்டு ஒரு 12 o'clock அமிச்சாங்க சாங்கு. அது தெலுங்கு, ஹிந்தி. எனக்கு தெலுங்கும் தெரியும், மேபி மீனிங்ஸ் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், ஹிந்தியும் ஐ கான்ட். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த 2 சீக்வன்ஸுமே மைண்டில் காதில் போட்டு நைட்டெல்லாம் தூங்காமல் காலையில் போய் ஃபஸ்ட் ஷாட் வைக்கிறாங்க கேமராமேன் பார்த்தீங்கன்னா அப்பா தாவை ஆட்டையை போட்டாங்கன்ற படம் பேர். அதுக்கு ப்ரொடியூசர் டைரக்டர் தான் கேமரா பிடிச்சார். அவர் பேர் ஸ்டீஃபன், பேரோட சொல்கிறேன் ஏன்னா இல்லைன்ற மாதிரி. எனக்கு வெறும் கேமராமேன் நினச்சிட்டு நான் தான் ஃப்ரேம் வைக்கிறேன். ஒரு மிட் ஷாட் வைங்க, ஒரு வைட் ஆங்கிள், ஒரு இது இப்படின்னு சொல்லி சீக்வன்ஸ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஆமாம், கொஞ்சம் மாஸ்டர் கொஞ்சம் இதுவாக இருக்கான்னு கேட்டார். கண்ணாடி மட்டும் போட்டுங்க கொஞ்சம், ஏன்னா காலிலேருந்து வேறு சாங் எடுத்தோம், போட்டில் வச்சு ஒரு சாங் எடுத்தோம். இது டோட்டலி லாங்குவேஜ் எனக்கு. ஆனால் அது நைட்டெல்லாம் சீக்வன்ஸ் பண்ணி அதுக்கான மீனிங்கும் ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொண்டு வந்து அதில் சாங்கில் ஆடணுன்றது ரொம்ப கஷ்டம். இவ்வளோ ஸ்பீடான மாஸ்டர் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சரண்டர் ஆகிட்டார். அந்த அப்பாத்த ஆட்டையை போட்ட படத்தில் ஒரு பெரிய டான்ஸ் மாஸ்டருக்கு 3 லட்சம் ரூபாய் கொடுத்த மாஸ்டர் உங்களை கூப்பிட்ருக்கலாம் போல இருக்குது அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் படத்தில் நான் கண்டிப்பாக கூப்பிட்றேன் மாஸ்டர். இப்படி தான் பார்க்குறவங்கெல்லாம் என்னை விட்டதே கிடையாது. அந்த அளவுக்கு இன்வால்மெண்ட்டு, ஆக்டிவிட்டி. எனக்கு லாங்குவேஜ் தெரியலனா கூட அந்த தெலுங்கு சாங்கை போட்டு காமிச்சேன்னா, தெலுங்கு ட்ரெயினில் போய் நீங்கள் போட்டு காமிச்சா தெலுங்குக்காரன் நினச்சி என்கிட்ட தெலுங்கில் பேசினுப்பாங்க. அந்தளவுக்கு இன்வால்மெண்ட்டு, அந்தளவுக்கு அதில் ஆப்டாக இருக்கும். வித் மீனிங்ஃபுல்லோட அதை எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கொடுத்து டான்ஸ் சீக்வன்ஸும் பண்ணி டான்ஸோடு சேர்ந்து அந்த லிரிக்ஸ் பண்ணது ரொம்ப கஷ்டம், பண்ணவே முடியாது. ஸோ அதனால் சினிமாவில் மட்டும்தான் ஹார்ட் இருக்குது, ப்ரைவேட் ஆல்பமில் இல்லை. சாதாரணமாக எல்லாத்துலேயுமே ஹார்ட் ஒர்க்கு நம்மளது இருக்குது. இன்னும் பண்ணிட்டு தான் இருக்கும். இன்னும் புது புது வெரைட்டிஸ் என்னென்ன கொண்டு வரலாம். நிறைய ட்ரீம்ஸ். சில ஸ்கூல்ஸ் எல்லாம் போனால் ட்ரீம்ஸில் வேர்ல்டு ஃபுல்லாக சுற்றின தம்பி, இப்படி ஒரு டான்ஸ் நான் பார்த்ததே இல்லையா அப்படின்னு கேட்டார். அது எதுனா எனக்கு ட்ரீமில் வரும். ட்ரீமில் திடீர்னு வரணும், பாதி தூக்கத்தில் எழுந்துக்கவே முடியாது. யூ ஒன்ட் பிலீவ். அதாவது டீப் ஸ்லீப்பில் இருக்கும்போது நீங்கள் ஒரு ட்ரீம் வருதுன்னு வைங்களா, அது டக்குன்னு போயிடும். அப்படின்றதுக்குள்ளே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் போயிடும். அதை எழுதி வைப்பேன். நைட் லைட்டை போட்டு எழுதி வச்சுட்டு, ஏன்னா இல்லை மறந்துடும், எழுதி வச்சு தூங்கிடுவேன். மறுபடியும் போயிட்டு அந்த ஸ்கூலில் கம்போஸ் பண்ணும்போது அந்த ட்ரீமில் என்ன வந்ததோ அதை அப்படியே லைவில் கொண்டு வந்து இதை பார்த்து நிறைய பேர் காப்பி பண்ணி அவங்க பேர்லாம் போட்டவங்களாம் இருக்காங்க டிவி ஷோஸில். இதை வந்து அப்படியே என்னுடைய ஷோஸை லைவில் வந்து பார்த்துட்டு அது டிவியில் பெரிய பெரிய சேனலில் வந்து மாஸ்டர் காலில் வந்து பாலில் விடுறாங்க, என்னத்துக்கு காலில் விடுறாங்க அப்படின்னு நினைப்போம். அப்புறம் பார்த்தா அந்த அசிஸ்டன்ஸுங்களாம் டக்குன்னு எடுத்து சீட் பண்ணி அவங்க பேரை போட்டுப்பாங்க டான்ஸ் கொரியோகிராஃபின்ட்டு.
அந்த மாதிரி ஒரு ஃபீல்டு. அதனால் இப்போல்லாம் நான் யார்கிட்ட போனாலும் டிஸ்கஷன் பண்ணாலும் எனக்குள்ளே இருக்கிற விஷயங்களை நான் சொல்கிறது இல்லை. சினிமாவில் இருக்கவங்க தயவுசெய்து நீங்கள் டான்ஸ் மாஸ்டராக இருக்கீங்கனாலும் அதே ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி லைவ் லொக்கேஷனில் கோரியோகிராஃப் பண்ணுறதுக்கும் செட்டு போட்டு கோரியோகிராஃப் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம்? எந்த மாதிரியான பாடல்களுக்கு நம்ம செட்டு போட்டு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவும், லைவ் லொக்கேஷனில் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவும் எடுப்பீங்க? இப்போ வந்து லைவ் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் பண்ணுறோம் அவ்வளோ பேர் பண்ணுறோன்னா கூட ப்ரொடியூசர்னு ஒருத்தர் இருக்கார். படத்தோடைய ப்ரொடியூசரோடைய பட்ஜெட் ஏற்ற மாதிரி தான் நம்ம லைவ் லொக்கேஷன் போகிறதா இல்லை செட்டுக்குள்ளே வச்சு பண்ணுறதான்றதை டிசைட் பண்ணலாம். என்ன தான் நம்ம எவ்வளோ தான் டேலண்ட்டு எவ்வளோ வேரியேஷன்ஸ் நம்ம கையில் இன்புட் இருந்தால் கூட அவுட்புட் ஒன்று தான் செலக்ட் ஆகும். அது வந்து பேஸ்ட் ஆன் த ப்ரொடியூசர் டைரக்டருடைய கான்செப்ட். அவங்களுக்கு தான் நம்ம ப்ரையாரிட்டி தரணும் அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும். டான்ஸ் கொரியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தான் நீங்கள் ப்ரொடியூசரோ டைரக்டரோ விலகிடுவாங்க. ஒரு கேமராமேன் கூட கூப்பிட்டு மாஸ்டர் இந்த ஃப்ரேம் கரெக்டானு கூட கேட்பாங்க. சில டைமில் நம்ம டைம் இருக்காது, சம்டைம்ஸ் ரொம்ப ஹெவியாக பண்ணிகிட்ருப்போம். அந்த மாதிரி விஜிபியில் ஒரு சாங் பண்ணோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அஜய் வர்மான்றவர் தான் டைரக்டர். ஸோ ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு சாங் பண்ணும்போது இதே மாதிரி தான் ஆச்சு. ஒரு 3-4 கேமரா கேட்டிருந்தேன். ப்ரொடக்ஷனில் அன்றைக்கி 3-4 கேமரா வரும்னு சொன்னாங்க. ஆனால் செட்டில் ஒரு கேமரா தான் வந்தது. அதில் லென்ஸ் மாற்றிட்டே இருக்கிறதுக்கு டைம். இதுதான் மாஸ்டருடைய மென்டாலிட்டிக்கும் மற்றவங்களோட ப்ரொடக்ஷனில் ஒன்றுமே இல்லைன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதை கொரியோகிராஃப் பண்ணும்போது நடுநடுவில் மாஸ்டர் இந்த பாருங்கள் இந்த ஃப்ரேம் கரெக்டாக இருக்க பாருங்கள், இந்த ஃப்ரேம் கரெக்டாக இருக்க பாருங்கள் மாஸ்டர் கூப்பிட்டு கேட்பாங்க. நான் ஃப்ரேம் செட் பண்ணி கொடுத்தா கூட ஒரு 10 டைம்ஸில் 1 டைம் வந்து நான் மிஸ் ஆகும், அசிஸ்டண்ட் இருந்தால் கூட. அதெல்லாம் வந்து கேமராமேன்ஸோடைய கிரெடிட். அவங்க இல்லைன்னா நம்ம கிடையாது. இப்போ கூட நம்மளை கவர் பண்ணுறவங்க கேமராமேன் கூட நம்ம அழகாக காட்டுறது அவர் கையில் தான் இருக்குது. ஆங்கிள் லோ ஆங்கிளில் வச்சு காமிச்சிட்டாங்கன்னு வச்சிங்களேன், நம்ம ரொம்ப எவ்வளோ தான் ஸ்மார்ட்டாக இருந்தாலும் அகோரமாக தெரியும். பொதுவாக ஒரு இயக்குனருக்கும் ஒளிப்பதிவாளருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதெல்லாம் தாண்டி ஒரு நடன இயக்குனருக்கும் ஒளிப்பதிவாளருக்கும் எந்த அளவுக்கான அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும், அது முக்கியம்? ரொம்ப இருக்கணும். இப்போது என்னை பொறுத்த வரைக்கும் 90% கொரியோகிராஃபர்கிட்டையும் 10%, ஏன்னா ஒரு சினிமாட்டோகிராஃபர் எப்படி இருந்தாலும் சூப்பராக ஃப்ரேம் செட் பண்ண தான் போகிறாரு. அதில் என்ன புதுமை காட்டலான்றது நம்மளுக்கு ஒரு வழிவிட்டால் தான் அதை பண்ண முடியும். ஏன்னா டான்ஸ் மூவ்ஸில் சில இப்போ கூட நீங்கள் எத்தனையோ பாடல்கள் எடுத்து பாருங்கள், எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்மளை மாதிரி க்ரியேட்டிவிட்டி இல்லை ஒரு டான்ஸ் கொரியோகிராஃபர் அது கிடச்சிருந்தா அந்த சாங்கு அந்த லெவலே வேறு மாதிரி கொண்டு போயிருக்கலாம். எப்படி சொல்கிறேன்னா, கேமரா ஆங்கிள்ஸ்னு ஒன்று இருக்குது, அது எல்லாரும் வைக்க முடியாது. திங்கிங் நாலேஜ், க்ரியேட்டிவிட்டி நாலேஜ்னு ஒன்று இருக்குது. எனக்கு பிடிச்ச நடன கொரியோகிராஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா பிரபுதேவா மாஸ்டர் எல்லாருக்கும் பிடிக்கும். பிரபுதேவா மாஸ்டரை விட அவருடைய பிரதர் இருக்கார் பாருங்கள், ராஜசுந்தரம் மாஸ்டர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. லாரன்ஸ் மாஸ்டர் அவருடைய கொரியோகிராஃபி எனக்கு ரொம்ப பிடிக்கும். டிஃப்ரென்ஸ் காட்டணும், அப்போ தான் அதோடைய ஒரு தனித்துவம், அப்போ தான் என்னன்றது தெரியும். சும்மா வந்து எல்லாரும் எல்லாம் பண்ணிகிட்டே இருந்தால் அது வந்து லைக் பண்ண மாட்டாங்க, படமும் ஓடாது. இப்போ சாங்கை வச்சே படம் ஓடின படங்கள் நிறைய இருக்குது. சலங்கை ஒலி, புன்னகை மன்னன், இந்த படம்லாம் நீங்கள் மியூசிக் கேட்டாவே படத்தில் தேட்டரில் போய் திருப்பி திருப்பி பார்க்க தோணும். அது எது கொண்டு வந்தாங்க? அப்போது ரகுராம் மாஸ்டர்கிட்ட நான் ஃபஸ்ட்டு வாங்கியிருக்கேன். சின்ன வயசுலேயே எல்லா மீடியாவிலும் வந்திருக்கேன். அதில் வந்து அவர்கிட்ட முதல் சோலோ டான்ஸில் ஃபஸ்ட்டு அவருடைய கொரியோகிராஃபி நான் அவர் முன்னாடி ஆடி காமிச்சு ஃபஸ்ட் பாண்டுன்ற ஒரு ஆக்டர் தான் அது மார்க் போட்டார். அந்த மாதிரி எதுக்கு நான் சொல்லணும்னா, எங்கே போனாலும் நம்மளை ரெகனைஸ் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. ஏன்னா இது பர்ஃபெக்டாக இருக்குது, இவன் நல்லா பண்ணுறான் அப்படின்றதெல்லாம் நிறைய பேர்கிட்ட இருக்குது. ஆனாலும் இந்தியா உங்களுக்கு தான் தெரியுமே, குறை சொல்லி அடுத்தவங்க காலை வாரியே பாதி பேரோட லைஃபுக்கு எடுத்து இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் இந்தியன்ஸ் முன்னேறமாக இருக்காங்க. இந்தியாவை பொறுத்த சொல்லலாம், வெறும் சென்னை மட்டும் சொல்லலை, இந்தியா ஃபுல்லாக அந்த மாதிரி தான் இருக்காங்கன்றது அதில் ஒரு மாற்று கருத்தே கிடையாது. ஸோ டான்ஸ் வந்து எந்த இடத்துல பண்ணாலும் ஃபுல் ஃப்ளெட்ஜாக பண்ணணும். நிறைய பேர் என்னென்னா, சேல்ரி எனக்கு கம்மியாக கொடுத்தாங்க மாஸ்டர், அதனால தான் இந்த சாங்க்கு இது போதும் மாஸ்டர் அப்படின்லாம் சொல்லி பண்ணுறாங்க, இருக்காங்க. இப்போ கூட கொரியோகிராஃபர் ஒன்று அவங்களுக்கு அந்த ஸ்டைல் தெரியாது, ஒன்று அது ஒரு மைனஸ்ஸு. ரெண்டாவது வந்து இந்த சம்பளத்துக்கு இது கொடுத்தா போதும், ஒரு நாளைக்கு ஷெட்யூலுக்கு இவ்வளோ கொடுத்தா போதும், ஒரு 20,000 ரூபாய் கொடுக்குறாங்களா அந்த லெவலுக்கு நம்ம அவுட்புட் கொடுத்தா போதும் அப்படின்னு அவங்களுடைய திறமையை அவங்களே லிமிட் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணுறதுனால தான் நம்ம பின்தங்கி இருக்கோம். நான் அந்த மாதிரி பண்ணுறதே கிடையாது. அது சின்ன ஒர்க்காக இருந்தாலும் சரி, பெரிய ஒர்க்காக இருந்தாலும் சரி, ஃபுல் ஃப்ளெட்ஜாக அடிச்சு கொடுக்குறது. இப்போது தனிஷ்க்கு கோல்டு அண்ணா நகர்னு ஒரு இடம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 டைம்ஸ் குரூப் கொரியோகிராஃபி பண்ணியிருக்கேன். அந்த தனிஷ் கோல்டை எனக்கு யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா, என் உடம்பிறவா சகோதரர், பெரும் நல்ல நகைச்சுவை நடிகர், லெஜண்ட் சின்னி ஜெயின் சார், அவர் தான் வந்து இதை இன்ட்ரடியூஸ் பண்ணவரே. அவருடைய 2 புதல்வர்களும் என்னோடய ஸ்டூடெண்ட் ஒரு காலத்தில், இப்போ இல்லை, ஸ்டூடெண்ட் ஸ்கூல்ஸ் படிக்கும்போது. அதில் ஒருத்தர் கலெக்டர் ஆகிட்டார். அவர் தான் இங்கே தனிஷ்க்கு அண்ணா நகர் கோல்டு அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார்.
அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணாதனால மட்டும் கிடையாது, என்னுடைய எஃபர்ட் எப்போவுமே இருக்கும். 8 times ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கண்டினியூவாக வருஷம் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கோஸ் டு அண்ணா நகர் பிரான்ச் அப்படின்னு மாதிரி சொல்கிற மாதிரி அந்த அளவுக்கு எஃபர்ட். அங்கே இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா டான்ஸ் தெரிஞ்சவங்களே இருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு வருஷமும் எம்ப்ளாயீஸ் மாறிட்டே இருப்பாங்க. அதில் மேரீட் உமன்ஸ் இருப்பாங்க, கல்யாணமான மணமகன் மகள் எல்லாமே கல்யாணம் ஆகி வருவாங்க, டயர்ட் ஆகிடுவாங்க டான்ஸ் சொல்லி கொடுத்தா. இப்போ எனக்கும் வந்து காலில் சில டைமில் சுளுக்கு பிடிச்சிக்கும். சுளுக்கு பிடிச்சிட்டு காலில் நடந்து நொண்டிகிட்டே போகும்போதே சிரிப்பாங்க. நியூ கமர்ஸாக இருந்தால், இந்த ஆள் வந்து கொரியோகிராஃப் பண்ணி நம்ம வந்து ஃபஸ்ட்டு வாங்கிடுவோமா, இவனே நோண்டிட்டு வரான் அப்படின்ற மாதிரி மைண்டுக்குள்ளே இருக்கும். வெளில சொல்ல மாட்டாங்க மாஸ்டர் அப்படின்னு நடிப்பாங்க. அதையும் மீறி பொறுமையாக சொல்லி கொடுத்து, அது ஒரு ஜஸ்ட் ஃபார்முலா. மாஸ்டர் டான்ஸ் தெரிஞ்சாலும் சரி தெரியலாலும் சரி ஒரு ஃபார்முலா வச்சுருப்பேன். நான் அது எழுதியே வச்சுருப்பேன். அது பிரகாரம் சீக்வன்ஸ் பண்ணி சொல்லி கொடுத்துட்டே வருவேன். அதிலே 10 பேர் கால் வெளியும் ஓடிடுவாங்க. 20 பேரில் 15 பேர் 5 பேர் ஓடிடுவாங்க. நான் எடுக்கும்போதே எக்ஸ்ட்ராவே எடுத்துருவேன். காம்படிஷனுக்கு எவ்வளோ கட் ஆஃப்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி கொரியோகிராஃப் பண்ணி அவங்களையும் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கி கொடுக்குறதுனால இன்னி வரைக்கும் அவர் சொல்லுவார், அந்த ஓனர், உங்களுடைய நான் அவ்வளோ பெரிய ஃபேன். அவர் உள்ளே போனால் அவர்கிட்ட இல்லாத ஸ்டில்ஸே இருக்காது. உள்ளே போனால் அப்துல் கலாம் அந்த மாதிரி பெரிய பெரிய லெஜெண்ட்ஸ் கிட்ட அவர் வாங்கின ஸ்டில்ஸ் இருக்கும். நான் போய் அவர் ரூமில் உட்காந்தேன்னா, மாஸ்டர் நான் உங்கள் ஃபேன் மாஸ்டர் அப்படின்னுவார். எனக்கே பக்குன்னு, இன்னும் இவ்வளோ பெரிய ஆள் போய் நம்மளை ஃபேனுன்றாரு. அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு இது வரைக்கும் அவரை ஃபஸ்ட்டாகவே வச்சுருக்கேன். அதனால் சின்ன கொரியோகிராஃபி பெரிய கொரியோகிராஃபின்னு சொல்லி லிமிட் பண்ணிக்கூடாது. இப்போ ஒரு 60 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க என்கிட்ட இப்போ வரைக்கும். அது வந்து என்னுடைய சுய திறமையானால் மட்டும் கிடையாது. அது ஹெல்ப் பண்ணணுன்னு ஒரு ஆளுங்க ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் we can do the maximum effort போட்டு நம்மளோட டேலண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து காட்ட முடியும். இன்னும் சினிமாவுக்கு நிறைய எழுதி வச்சுருக்கேன். ஒன்லைன் வச்சுருக்கேன், மூவிஸ்க்கு வச்சுருக்கேன், கொரியோகிராஃபி வச்சுருக்கேன். நிறைய பேர் கேட்பாங்க, எதுக்கு எழுதுகிற? கவுண்டர் டைலாக்ஸ் கூட யூஸ் டு ரைட். என்னத்துக்கு அது எழுதுறீங்க அப்படி கேட்பாங்க. அன்யூஷுவல் டைமில் கூட தூக்க டைம்லையோ பாதி நேரத்துலையோ காமெடியாக பேசிகிட்டு இருக்க டைம் கூட டக்குன்னு ஒரு இது வருதுன்னா நான் எழுதி வைப்பேன். அது என்னுடைய கேரக்டர். சினிமாக்காக என்னை எங்கள் வீட்டில் வளர்த்ததுனால எனக்கு இப்போ வரைக்கும் ஒரு 45 ஒன்லைன்ஸ் வச்சுருக்கேன். ஒரு மூவிக்கான சப்ஜெக்ட் வச்சுருக்கேன், அது க்ரைம் சப்ஜெக்ட். அது முடித்த உடனே டான்ஸ் சப்ஜெக்ட் ஒன்று பண்ண போகிறோம். அந்த டான்ஸ் சப்ஜெக்ட் இந்தியா லெவலில் பேசப்படும். இது வரைக்கும் யாரும் டச் பண்ணவே முடியாது. அது அப்போ யோசிப்பாங்க, இந்த மாஸ்டர் நம்ம விட்டுமே அன்றைக்கி நான் அண்ணா ஐயோ உங்களுக்கு தெரியாமல் போச்சுன்னா அப்படின்னு நடிப்பாங்க எல்லோரும். அந்த டைமும் எங்களுக்கு இருக்குது. அதனால இப்போ நம்பிக்கை தான் வாழ்க்கை. யாருமே நம்பிக்கையை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. பழைய காலத்தோட கொரியோகிராஃபி பார்த்தீங்கன்னா சலீம் மாஸ்டர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் நம்ம யூனியன்லாம் கட்டினவர். அவருடைய கடைசி விஷ், அவருடைய லாஸ்ட்டு சாப்பிட்ற விஷன்னா என் கையில் தான் போச்சு. எவ்வளோ டான்ஸ் மாஸ்டர்ஸ் இருக்காங்க, இன்றைக்கும் பெரிய பெரிய லெவல் லெஜெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அவர் தான் அந்த யூனியன் கட்டினதுக்கு முக்கியமான ஆள். அவர் தான். இல்லை சலீம் மாஸ்டர் வந்து நீங்கள் உலகம் சுற்றும் வாலிபன் படம், எம்ஜிஆர் படம்லாம் பார்த்தீங்கன்னா 5 சாங் வெரைட்டியாக பண்ணியிருப்பார். தண்ணிக்குள்ளெல்லாம் வச்சு பண்ணியிருப்பார். அப்படி ஒரு மாஸ்டர் ஃபைன் பண்ண முடியும். எல்லாருக்கும் நெகட்டிவ் இது ஃபேஸ் இருக்குது தான். ஆனால் அவருடைய கடைசி விஷ் வந்து என்கிட்ட தான். கடவுள் அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு வச்சுருப்பார். மேலே வருது பெரிய விஷயம் இல்லை, அது மேலே வந்து தக்க வச்சுக்கிறது தான் பெரிய விஷயம். பரதநாட்டியத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு நல்ல ஒரு டியூட்டர்னு பார்த்தீங்கன்னா வெந்நீராடை நிர்மலா மேடம். அவங்க வந்து எனக்கு ஒரு பரதநாட்டிய குரு. அவங்க கூட சேர்ந்து நான் ஒரு 4-5 ஷோவில் பேராகவே ஆடியிருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப வயசில் டிஃப்ரென்ஸாக இருந்தால் கூட அந்த மூமெண்ட் பார்த்தீங்கன்னா நான் என்ன நினச்சிட்டேன், நான் ஒரு பெரிய டான்ஸ் மாஸ்டர், அங்கே போனேன்னா அவங்க வயசானவங்க, அவங்க எப்படி ஆடுவாங்க அந்த தாட்டோடு போயிட்டேன். ஆனால் அவங்க கற்றுக்கிற, அவங்க சின்ன வயசுலேருந்தே ஆடிட்டுருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு 16 வயசுலேருந்தே ஆடிட்டுருக்கனால யாரையுமே முகத்தையோ அவங்களுடைய ஃபிசிக்கை வச்சு தயவுசெய்து எடை போட்டுறாதீங்க. 16 வயசு கேர்ளு கூட அவங்க ஸ்பீடுக்கு ஆடவே முடியாது. நான் ஏதோ அவங்கள பெருமையாக பேசணுன்றதுக்காக சொல்லலை. நான் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துருக்கேன். அவங்க எனக்கு ஒரு நல்ல வெல்விஷர், குட் மென்டர். இப்போ கூட லாஸ்ட் வீக் அவங்க வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வருவேன். எப்போவுமே குருஸ்தானத்தில் இருக்கவங்களாம் நான் விட்டுறதே கிடையாது. அதேமாதிரி என்னையும் கடவுள் நல்லா தான் வச்சுருக்காரு. ஸோ வெந்நீராடை மேடம் மாதிரியே வெஸ்டர்ன் சில ஸ்டைல்ஸ், பிரேக் டான்ஸ், ஜைவ், ஹிப்ஹாப், இந்த மாதிரி ஸ்டைல்ஸ் எல்லாம் மேஜர் சுந்தரராஜன் சார், அவருடைய பையன் கௌதம் மேஜர், அவர் ஒரு குரு எனக்கு. அவருடைய ஒய்ஃப் கோகிலா மேடம்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க இந்த பேலட் டான்ஸு, ஜாஸு, எல்லா நடிகர் பசங்க, கமல் சார் பொண்ணு, எல்லாம் அர்ஜுன் சார் பசங்க எல்லாருமே அவங்ககிட்ட தான் வந்தவங்க தான். அவங்கள எனக்கு ஒரு குரு. அந்த மாதிரி பல வெரைட்டிஸ் கற்றுக்கிட்ட அந்த ஒரு விஷயந்தான் இன்றைக்கி நான் ஒரு புதுமையாக அதை ஒன்று க்ரியேட் பண்ணணுன்ற ஒரு தாட்டுக்கு நான் வரேன். எதுவுமே கற்றுக்காம சும்மா டிவி சேனலில் மட்டும் பார்த்துட்டு அவர் ஒரே நாளில் பெரிய ஹைட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு சந்தானம் மாதிரி டவரில் ஏற்றி விட்டாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. சரின்னு தான் வேணும்.
இப்போ திரைப்பட பாடல்னாலே அந்த நடனத்துக்கு நிறைய விதமான ஆடைகளை தேர்வு செய்வாங்க. அது எப்படி எந்த மாதிரியான ஆடைகளை நீங்க தேர்வு செய்றீங்க? நிறம், டிசைன்லாம் பார்த்து. கரெக்டாக கேட்டிங்க. இப்போது நிறைய பேர் வந்து டிசைனர்ஸ் கிட்டே கொடுத்துருவாங்க டைரக்டர். ஆனால் மோஸ்ட் ப்ராப்ளி டான்ஸ் மாஸ்டர் ஹெல்ப் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்ன்றது தான் என்னோட கருத்து. இப்போ பார்த்தீங்கன்னா லைட் ப்ளூ, லைட் க்ரீன் இதெல்லாம் வந்து நிறைய யூஸ் பண்ண மாட்டோம் சினிமா பொறுத்த வரைக்கும். கான்ட்ராடிக்ஷன்ஸ் கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். ரெட்டு, பர்பிள், டார்க் க்ரீனு இந்த மாதிரிலாம் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் ஃபார் எடிட்டிங் பர்பஸ். எடிட்டர்ஸ்க்கு நிறைய தெரியும் இந்த விஷயத்தை பற்றி. அதே க்ரீன் மேட் போட்டு எடுக்கும்போதும் சில விஷயங்கள் வந்து பிளர் ஆகும். அப்போது ஸ்ட்ரைப்டு ஷர்ட்ஸ் போடக்கூடாது. இதெல்லாம் நிறைய டான்ஸ் மாஸ்டர் தெரியாது. தெரியாமலே தே வில் ட்ராவல் அண்ட் டெல் சம்திங் அண்ட் தே வில் டேக் இட். அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குப்பையாகிடும். இதெல்லாம் முதல்லையே ஷார்ட் லிஸ்ட் பண்ணிக்கணும். ஒன்று அவுட்டர் போகிறீங்கன்னா இப்போ க்ரீனிஷ் எடுக்கிறோன்னா அப்போது நீங்கள் ஒயிட்டு எது வேணால் யூ கேன் பேலன்ஸ் இட். அது நம்ம கேமராமேனோட ஹெல்ப் வச்சு டான்ஸ் மாஸ்டர் வந்து ஃப்ரேம் செட் பண்ணி தரணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வெறும் கேமராமேனே ஒரு சில படங்களுக்கு டாமினேட் பண்ணி எடுப்பாங்க. நீங்கள் இப்போ சொல்லிங்க மாஸ்டர் நான் எடுத்துடுறேன்னுவாங்க. அதில் என்னென்னா ஒரு முழுமை இருக்காது. முழுமை அடையாதுன்றது தான் என்னுடைய விஷயம். எனக்கு கொஞ்சம் நிலவு சாங் ரொம்ப பிடிக்கும். அது பார்த்தீங்கன்னா பிரபுதேவா மாஸ்டர் கலக்கிருப்பார். சந்திரலேகான்ற ஒரு சாங் அதை பார்த்தீங்கன்னா இன்னும் கூட எனக்கு கூஸ் பம்ப்ஸ் மாதிரி ஆகும். அதை பார்த்தேன். அந்த பாட்டு மற்ற சாங்ஸும் அவர் நான் பண்ணதெல்லாம் நிறைய இருக்குது. ஆனால் இந்த பாட்டுக்கு மட்டும் ஒரு த்ரில் ஆகும் எனக்கு. உடம்ப புல்லரிப்பு வரும். அந்த மாதிரிலாம் பண்ணணும். அப்போ அது ஒரு ஒரு ஜீவனே இல்லாமல் பண்ணிங்கன்னா எவ்வளோ தான் நீங்கள் எஃபர்ட் போட்டாலும் வேஸ்ட், பணம்லாம் வேஸ்ட்டு தானே. அதே மாதிரி டான்ஸ் மாஸ்டருடைய ஐடியாஸ்க்கும் முக்கியத்துவம் தரணும். ப்ரொடியூசர்ஸாக இருந்தாலும் டைரக்டர்ஸாக இருந்தாலும் முக்கியத்துவம் தராமல் இருக்கிறது அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறதுனால தான் படம் அவுட் வெளில வராமல் இருக்குது. நிறைய படங்கள் அந்த மாதிரி ஆயிருக்கு. எனக்கும் அவுட் தரமாட்டாங்க. எடிட்டிங் பண்ணால் கூட சில அவுட் வெளில வர ஏன் மாஸ்டர் அவங்களுக்கு இன்னும் ஃபேம் ஆகலைன்னு நிறைய பேர் சில பேர் கேட்பாங்க. அது காரணம் வந்து அவங்க அவுட் கொடுத்துருந்தாங்கன்னா அது ஏன் தரலன்னு நம்ம போய் கேட்கும்போது அவங்க ப்ரொடியூசரோட பையன் ஹீரோ ஆகணும்னு ஆசைப்பட்டாராம். இன்னி வரைக்கும் அவர் ஹீரோ ஆகலை. எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 இயர்ஸ் முன்னாடினா கூட 20 இயர்ஸ் அவர் எந்த ஃபிலிம்லையும் நான் ஹீரோவை பார்க்கல. இந்த மாதிரி ஒரு சைக்காட்ரிக் பீப்புள், மற்றவங்க வரக்கூடாது, கன்னிங் பீப்புள், செல்ஃபிஷ் பீப்புள் இருக்கிறதுனால தான் இண்டஸ்ட்ரியே கொஞ்சம் டவுனாக இருக்குது. நம்ம இந்த மாதிரியும் இருக்கிறாங்க நிறைய பேர். தான் மகன் மட்டும் நல்லா வரணும், மற்ற ஆர்டிஸ்ட்டை நம்ம சாங் பண்ணி கொடுத்துட்டோம். அந்த அவுட்டு எடிட்டிங்கும் உட்காந்து ஒரு 2 days 3 days ஏவிஎம்மில் பண்ணிட்டோம். அவுட் வெளில வரலன்னா கொடுக்கலன்னா மாஸ்டர்கிட்ட ஒரு அவுட் கொடுத்துருக்கணும்ல. சாங்கில் வந்து அதை மாண்டேஜாக வச்சுட்டாங்க. அவுட்டில் வந்து ஃபுல் சாங் கொரியோகிராஃபி என்கிட்ட இருக்குது. அது என்கிட்ட கொடுத்து நான் இப்போ இருக்கிற இணையதளத்தில் யூடியூப்பில் இதெல்லாம் போட்டேன்னா எவ்வளோ ஃபேம் ஆகிருக்கும். நீங்கள் இப்போ சின்ன வயசுலேருந்தே நடனம் ஆடிட்டு இருக்கீங்க. இப்படி நடனம் ஆடும்போது நீங்கள் புதுமையாக பண்ணது கடினமான ஒரு முயற்சி அப்படின்னா அது என்னவா இருக்கும்? இருக்கே. இப்போது பரதநாட்டியம் பார்த்துருப்பீங்க. இந்த பரதநாட்டியத்திலே வந்து ஒரு புதுமை எதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணேன். பொதுவாகவே எனக்கு பொய்க்கால் குதிரை வெறும் அந்த பரதநாட்டியம் மட்டும் கூட டான்ஸ் மாஸ்டர்னால் எல்லா நடனமும் தெரிஞ்சிருக்கணும். அதனால் பொய்க்கால் குதிரை, கரகம், காவடி எல்லாமே தெரியும். காலில் கட்டி பொய்க்கால் குதிரை ஆடுவேன். அந்த ப்ராக்டிஸை வச்சு ஒரு புதுமையாக பொய்க்கால் பரதம்னு ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் கயிறெல்லாம் கட்டிட்டு ஒரு இது மாதிரி இருக்கும், ஹட்டு மாதிரி இருக்கும் மெதமடியில். ஸோ அந்த கயிறு கட்டிட்டு ரொம்ப கஷ்டம். ஏன் அது மாதிரி பண்ணணுன்னா பொய்க்கால் குதிரை எப்படி நடனம் இருக்கும்னா காலை ஸ்ட்ரெயிட்டாகவே போடணும். பரதநாட்டியம்ன்றது அரமண்டியில் பண்ணுறது, காலை பெண்ட் பண்ணி பண்ணுறது. இது ரெண்டுமே யோசிச்சு பாருங்கள். காலை கட்டையில் நின்னோம்னா போட்டுகிட்டே இருக்கணும், அப்போ தான் பேலன்ஸே கிடைக்கும். பொய்க்கால் குதிரைன்ற நடனம் வந்து தனி ஒரு டிஃப்ரென்ஸ். இந்த பரதநாட்டியம்ன்றது ரொம்ப கஷ்டம். அதில் அரமண்டியில் இந்த கயிறை கட்டிட்டு வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். திடீர்னு நல்ல டயர்டாகி அப்படியே தொங்கி நிற்பேன் கயிறில். ஏன்னா முடியாது, அதுக்கப்புறம் இது போயிடும். ஏன்னா காலில் டைட்டாக கட்டும்பொழுது பிளட் சர்க்குலேஷன் இங்கே ஸ்டாப் ஆகிடும். இங்கேயும் கயிறு கட்டியிருப்பேன் நான். அந்த ப்ராக்டிஸ் பண்ணணுன்ருக்கு. அது அந்த மாதிரி ஷோஸும் நான் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப ரிஸ்க் எடுத்து மிஸ்ஸஸ் சென்னை ஈவெண்ட்டு, மிஸ் சென்னை ஈவெண்ட்டு இந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கெலாம் வந்து கெஸ்ட் அப்பியரன்ஸ், கெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கமல் சார் முன்னாடிலாம் கூட பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து ஹைலைட்டான விஷயம். டான்ஸ் மாஸ்டர்ன்றது இதோடு நின்றாது. நம்மளுடைய பயணம் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். நான் எப்படி இருக்கணும், என்னோடய ஸ்டூடெண்ட்ஸும் புதுமையான நடனங்கள்லாம் பண்ணுறாங்க. அதையும் நான் வரவேற்கிறேன். அது நீங்கள் லைவாகவும் நிறைய விஷயம் நடந்துட்டு தான் இருக்குது டிவியில். ஒரு நடன இயக்குனராக உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த பல துயரங்களையும் அதையும் தாண்டி சவால்கள் இதெல்லாம் தாண்டி உங்களோட புது முயற்சிகள் இப்படின்னு நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தீங்க. உங்களை ஒரு நடன இயக்குனராக எப்படி மெருகேற்றிக்கிட்டீங்க அப்படிங்கிறதையும் ரொம்பவும் பொறுமையாகவும் விளக்கமாகவும் சொல்லியிருந்தீங்க. உங்களுடைய புதிய நடன முயற்சிகள் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி. இவ்வளோ நேரம் என்னுடைய இன்டர்வியூவை நீங்கள் பொறுமையாக பிரீத்தின்றவங்க இன்டர்வியூ பண்ணி
இந்த வாய்ப்பை எனக்கு மக்கள் தொலைக்காட்சி மூலயமா கொடுத்த எல்லா நேயர்களுக்கும், நம்மளோட டைரக்டர், கேமராமேன் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துதலும் தெரிவித்து என்னுடைய இன்டர்வியூ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.